வணக்கம். வணக்கம். நம்ம நடுவுல 2 நாளா போடல. எனக்கு தெரிஞ்சு யாரும் அதை கேட்க கூட இல்ல. 2 நாளா போடலையா? உங்களுக்கு இதே பொழப்புன்னு நினைச்சிருப்பாங்க. ஒருவேளை அதுக்கு பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே அதையே மெயின்டைன் பண்ணிடுவோமா? எல்லாத்தையும் பாதியிலே விட்டு அவ்வளவுதான், கடுப்பாயிடுவாங்க. பொழப்பா? சரி, எத்தனை வரைக்கும் பார்த்தோம்? மேக்ஸ் பீரியட் பார்த்தோமா? ஓகே, நெக்ஸ்ட் எத்தனாவது எபிசோடு? மேக்ஸ் 6th எபிசோட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அசெம்பிளி தமிழ். அப்புறம் என்னது? ஃப்ரீ பீரியட். தமிழ் பீரியட், ஃப்ரீ பீரியட், கெமிஸ்ட்ரி பீரியட், பிடி பீரியட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனியா வச்சுட்டாங்களா? அசெம்பிளி இருக்கு, நிறைய திங்ஸ் பார்ப்போம். எனக்கு சொல்லல அவங்க. என்னது? மயக்கம் போட்டு விழுறது. அது என்ன, ஏதாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயில நிக்க விடலாம். அன்னைக்கு அது ஏதோ ஃபங்க்ஷன் டைம், ஆக்சுவலி நார்மல் அசெம்பிளி கிடையாது. லைக் ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரி வைக்கிறப்ப இருக்கா பார்த்துக்கு நின்றுட்டு இருக்கேன். நடுவுல எனக்கு நேரம் நின்று ஏதோ சம்திங் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க நிக்கிறான் ஒரு பையன், ஏதோ பேசிட்டு இருக்கான். நல்லா கேட்டுட்டு இருந்துச்சு. திடீர்னு அவன் பேசுறது ஒரு மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து பேசுற மாதிரி இருந்துச்சு. ஏன் ரொம்ப தூரத்துல இருந்து கேக்குது, காது ஒரு மாதிரி இருக்கேன்னு உத்து பாக்குறான். அப்படியே அவன் பின்னாடி இருக்க இடம் அப்படியே மஞ்சள் கலர்ல மாறுது. எல்லோயிஷா தெரிய ஆரம்பிச்சிச்சு எல்லாமே. எங்கெல்லாம் எல்லோயிஷா தெரியும் ஃபர்ஸ்ட் மயக்கம் வரதுக்கு முன்னாடி. அந்த ஆப்ஜெக்ட், அது பக்கத்துல இருக்க பொருள் எல்லாமே எல்லோவா தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணை திறக்க முடியாது. நம்மள மீறி கண்ணை மூடுற ஃபீல் வரும், அவ்வளவுதான். ஆனா அறகுறையா தெரியும் நான் மயக்கம் போட்டிருக்கேன்றது தெரியும். என்னை சுத்தி பேசுறவங்க எல்லாம் காதுல உழுவுது. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியாது, அந்த மாதிரி இருப்பேன். அன்கான்சியஸா எனக்கு நடந்திருக்கு. இந்த வெயில்ல நிக்க வைப்பாங்களா, அப்ப வந்து நான் கிளாஸ் ஸ்டெப் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. கிளாஸ் ஸ்டெப்பா இருந்தேன்னு. அப்ப வந்து ரெப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி நிக்க வைப்பாங்க. எல்லாம் லைன்ல நிப்பாங்க. ரெப் அவங்க அங்க கிளாஸ் ரெப் வந்து ஃபர்ஸ்ட்ல நிக்கணும் அந்த கிளாஸோட இதுக்கு. அப்படித்தான் நின்றுட்டு இருப்பேன். அப்படியே மயக்கம் போட்டு அதனால ரெப்பா இருந்துமே நம்ம போய் கடைசியில 2-3 வாட்டி ஆச்சு வெயில நின்னேன். காலை மார்னிங் டைம் ஆயிடும்ட்டு. அதான் நம்ம ஏற்கனவே லேட்டா தானே போற கேஸ், சாப்பிடாம போயிருவோமா. 2-3 வாட்டி அது மாதிரி விடுவோம். பரவாயில்ல, செகண்ட் ரெப் நிக்கிட்டு நீ பின்னாடி நில்லுங்க. அது மாதிரிலாம் நடந்துருக்கு. ஆனா ஆக்சுவலி அது அதனாலதான் நடக்கும், சாப்பிடாம போறதுனாலதான் எனக்குமே. அதனால நான் என்ன நினைச்சேன், சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. ஸ்கூலுக்கு சாப்பிட்டுட்டு போயிருப்பேன். பட் அது வந்து சாப்பிட்டுட்டு போய் தான் மயக்கம் வந்தேன். பட் அது இல்லாம 2-3 இடத்துல ஒரு வாட்டி மயக்கம் வந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து அப் டு மார்னிங் ஏஞ்சி நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா 2 வாட்டி மயக்கம் போட்டிருக்கு அதுக்கு இல்லாம வெளியில. அப்போ வந்து கரெக்டா 10-10:30. அப்ப நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம பாடி இதுதான் கண்டிஷன். நம்ம வந்து காலையில 10:30க்குள்ள நம்ம சாப்பிட்றணும். ஏதாவது சாப்பிடாம இருந்தா மயக்கம் வருதுன்ட்டு அதுல இருந்து அந்த இனிமே மயக்கமே போடக்கூடாதுன்ட்டு எவ்ரி டைம் வந்து ஏஞ்ச உடனே நான் இதை சொல்லியே சாப்பாடு சீக்கிரம் கொடுங்கன்னு கேட்பேன். எங்கேயாவது வெளில போனாலும், யார் வீட்டுக்காவது போகணும் அப்படின்னாலும், எனக்கு 10 மணி ஆயிடுச்சுன்னா மயக்கம் வந்துடும், எனக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுங்க. அது மாதிரி இன்ன வரைக்கும் இருக்கு அந்த ஹேபிட். அது அப்புறம் தான் பார்த்தா அந்த காலேஜ் படிக்கிற டயத்துக்குலாம் வரப்பதான் தெரியுது, சாப்பிடாமே ஆல்மோஸ்ட் காலையில சம்டைம் மிஸ் பண்ணி போயிடுறது. அந்த மாதிரி போறப்பதான் தெரியுது, ஓகே நம்மளால இருக்க முடியும் போல இருக்கு. அந்த ஏஜ்ல அப்படி நடந்திருக்கு. இப்பயுமே சாப்பிடாம போகணும்னா அப்படி கஷ்டமா இருக்கும்ல உங்களுக்கு? அது எதுக்குன்னா ஹெல்த்துக்காக, ஹெல்த் கான்சியஸ். ஓகே, இதுமே நீங்களும் அசம்பிளில என்னென்ன பாடுபட்டீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க இதுல என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ரவுண்ட்ஸ் ஓட சொல்றாங்களா, ரவுண்ட்ஸ் ஓடுனது இல்லாம கிரவுண்ட்ல இருக்க குப்பையெல்லாம் பொறுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு இல்ல, அதுக்கு கல்லு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன ஓட பிடி விளையாடுறாங்க. ஓடுறதுங்கிறது கூட ஓகே, அது கூட அக்செப்டபிள். ஆனா எங்களை ஓட வச்சதே இல்லை எனக்கு தெரிஞ்சு, ஞாபகம் இல்லை. யாரும் இந்த பனிஷ்மெண்ட் இல்லை. மேபி அடிப்பாங்க லேட்டா வந்ததுக்கு, திட்டுறது அடிக்கிறது, பட் ஓட விட்டது இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அதுவரை